இந்த வார்த்தை யாருக்காக ஆண்டவர் சொல்றேன்னு தெரியல. ஒருவேளை நீங்க உடஞ்சு போயிருக்கலாம். 5 வருஷமா நடக்காம, 7 வருஷமா நடக்காம, 10 வருஷமா நடக்காம நீங்க ரொம்ப உடஞ்சு போய் இந்த ஜெபத்துல அட்டன் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுத்துட்டார்ல, நீ நம்புகிறது அவரால் வரும் அப்படின்னு வாக்கு கொடுத்தாருல. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புறேன். உடனே அந்த காரியத்தை நீங்க விட்டுறாதீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் முயற்சி எடுத்து தான் இருப்பேன், நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன், நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன். என் ஆண்டவர் சீக்கிரமாய் அதற்கு அற்புதம் செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அது நடக்கக்கூடிய சாத்தியமே இல்லாம கூட இருக்கலாம். அது நடக்காது. ஆண்டவர் கூட அது நடக்காதுன்ற ஒரு சிச்சுவேஷன்ல வச்சுக்கலாம். நீ ஜெபம் பண்றது வேஸ்ட்பா, எனக்கு அது சித்தம் இல்ல, எனக்கு அது பிரியம் இல்லை, எனக்கு அது நடக்காது அப்படின்னு ஆண்டவரே ஒருவேளை சொல்லியிருந்தா கூட நான் நம்புறேன், நீங்க முழங்கால் படிட்டு ஆண்டவரை பார்த்து கேட்கும் போது அது எவ்வளவு பெரிய சாபமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக மனம் இறங்குறதற்கு வல்லவரா இருக்கிறாரு. அதான் ஆண்டவர் சொல்றாருல்ல, நான் அழிப்பேன், நான் இடிப்பேன், நான் கட்ட மாட்டேன் என்று ஒரு ராஜ்யத்திற்கு விரோதமாய் நானே சொல்லி இருந்தாலும் அவர்கள் தங்களை தாழ்த்தி முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது பரலோகத்தின் தேவனாகிய நான் அதை கேட்டு இடிப்பேன்னு சொல்றதை இடிக்க மாட்டாப்பா, நடமாட்டேன்னு சொல்றதை நான் நடுவப்பா, திரும்பவும் என் வாக்க நான் வாபஸ் வாங்குவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த கவனிங்க, ஆண்டவரே ஒருவேளை உங்க குடும்பத்தினுடைய சாபமா இருக்கலாம், முன்னோர்களுடைய சாபமா இருக்கலாம், இந்த காரியம் அவ்வளவுதான், இதை சுமந்துதான் ஆகணும் இந்த குடும்பம் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருந்தாலும் நீங்க நம்பிக்கையோட விசுவாசத்தோட 38 வருடமா முயற்சி எடுத்துட்டு இருக்கிறானே ஒரு மனுஷன், அதே போல நான் கண்டிப்பா விடமாட்டாண்டவரே, விடமாட்டாண்ட. யாக்கோபு சொல்றேன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடமாட்டேன். அவ்வளவுதான், அவங்க இருக்கிறவங்க அங்க இருக்கட்டும், நான் ஒரு டிசைட் பண்ணிட்டேன், நீர் என்னை ஆசீர்வதிச்சே ஆகணும், நீர் என் பாவத்தை மன்னிச்சே ஆகணும் அப்படின்னு உட்கார்ந்துட்டான்ல நம்பிக்கையோட. 38 வருடமா இருந்தவனுக்கும் கர்த்தர் தேடி வந்தார்ல. நான் என்ன நம்புறேன், ஆண்டவர் அப்படி யோசிச்சிருப்பாரு, சரி இத்தனை வருஷமா நான் திரும்பி வாழ்வேன், திரும்பி எல்லா மனுஷங்களை மாதிரி நான் நடப்பேன், எல்லா மனுஷங்களை மாதிரி நான் சம்பாதிப்பேன், எல்லா மனுஷனை மாதிரி நானும் ஆலயத்திற்கு போவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த மனுஷனுக்குள்ள 38 இயர்ஸா இருக்குல்ல. நான் ஏன் அவனை விடணும்? அவனுக்காகவே ஆண்டவர் தேடி வந்தார்ல. ஏற்கனவே ஒரு தூதனை ஆண்டவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு. அங்க அவன் சொல்லும் போது சொல்றேன், என்ன குளத்தை கலக்கிற அந்த நேரத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, நான் போறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தன் குதிச்சிடுறாங்க. என்னால முடியல, என்னுடைய பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணிட்டேன், யாருமே என்னை கொண்டு போய் அங்க விடுறதுக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச போதிலும் அந்த குளம் கலக்கும் போது போயிருக்கலாம் பாருங்களேன். முன்னாடி குதிக்கணும் அப்படின்னு, அப்போ உருண்டு போனானோ, நடந்து போனானோ, கவுந்து போனானோ அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்றேன்னா, அவனுடைய பெஸ்ட் லெவல் அவன் செஞ்சு பார்த்தான், தங்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் முயற்சி எடுத்தான். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 38 இயர்ஸ் சோர்ந்து போகாம செஞ்சான். சோ இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துல நீங்க யாரோ ஒருத்தர் அப்படிதான் வந்திருக்கலாம். பாஸ்டர் எனக்காக தான் ஆண்டவர் பேசினாரு, நான் தான் முயற்சி எடுக்கிறத விட்டுட்டேன் பாஸ்டர், சுத்தமா விட்டுட்டேன். என் பையனுக்காக ஜெபம் பண்றதை விட்டுட்டேன் பாஸ்டர், என் பொண்ணுக்காக ஜெபம் பண்றதை விட்டுட்டேன், அந்த இடத்துக்காக ஜெபம் பண்றதை விட்டுட்டேன், அந்த எதிர்காலத்துக்காக விட்டுட்டேன், அந்த ஊழியத்திற்காக ஜெபம் பண்றதை விட்டுட்டேன். ஏன்னா இத்தனை காலம் நடக்காததான் இனி நடக்க போகுது. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அது உங்க தலைமையில இருக்கிற சாபம், அது என்ன பண்ணாலும் மாறாது, என்ன பண்ணாலும் போகாது. நீங்க ஏன் அதை நம்புறீங்க? நீங்க ஆண்டவரை நம்புறதுனுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் வேற எதுவுமே இல்லை. நீங்க நம்புறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் ஒண்ணுதான் இருக்குது. அது என்ன அடையாளம் தெரியுமா? நீங்க உண்மையா ஆண்டவரை நம்புறீங்க அப்படின்னா உங்க முயற்சியில வளர்ச்சி தான் இருக்குமே தவிர உங்க முயற்சியில தோய்வென்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஆனா இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேருடைய முயற்சியில தோய்வு வந்துருச்சு இல்ல. நிறைய பேர் மனசை விட்டுட்டோம்ல, நம்ம ஜெபிச்சு கஷ்டமா தான் பாஸ்டர் இருக்குது. இன்னும் நான் ஜெபம் பண்ண வித்தியாசமானதான் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு ஏற்கனவே இருந்ததே பரவாயில்லன்றது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறீங்களா? இல்ல, உண்மையா ஆண்டவரை நம்புறவங்களுடைய முயற்சியில கண்டிப்பா வளர்ச்சி இருக்கும். நான் அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து பார்த்தேன், அது நடக்கல. அதை விட இன்னொரு மடங்கு அவர் எனக்கு செய்கிற வரைக்கும், அவர் எருசலேமை சிறப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சி ஆக்குற வரைக்கும், உங்களை தலைநிமிர பண்ணுகிற வரைக்கும், அந்த பிள்ளைய ரட்சிக்கிற வரைக்கும், அந்த சூழ்நிலை மாறுகிற வரைக்கும் என் முயற்சியில ஒரு பெரிய வளர்ச்சி
கண்டிப்பா இருக்கு இருக்கு அப்படின்னு நீங்க இன்னையிலிருந்து அந்த சோர்ந்து போன இருதயம், அந்த ஒடுக்கப்பட்ட இருதயம் எல்லாம் தட்டி எழுப்பப்படட்டும். பரவாயில்ல பரவாயில்ல, கர்த்தர் கூட இருக்காரு, கர்த்தர் கூட இருக்கிறாரு. உங்க முயற்சியில சோர்ந்து போகவே வேண்டாம். தேவன் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் இந்த வாக்குத்தத்த வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்கும்போது, நீ நம்புகிறது அவராலே வரும் அப்படின்ற அந்த வாக்குத்தத்தத்தை நான் தியானிச்சுட்டே இருக்கும்போது, ஆண்டவர் நிறைய வார்த்தைகளால் என்னோடு கூட ஆண்டவர் என் கூட பேசிட்டே இருந்தார். அதான் கடந்த 1ஆம் தேதி நடந்த அந்த ப்ராமிஸ் சர்வீஸ்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு 3 காரியத்தை நம்ம தியானித்தோம். நம்ம நம்முடைய நம்பிக்கையில எப்படி இருக்கணும் அப்படின்றதை குறித்து தியானித்தோம். ஆனால் இன்று நான் தேவ சமூகத்துல எந்த வார்த்தையோட வந்திருக்கிறேன் அப்படின்னா, இந்த வேதத்திலேயே ஆண்டவரை நம்பின பல மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான், ஈசாக்கு விசுவாசித்தாரு, யாக்கோபு விசுவாசித்தாரு, மோசே விசுவாசித்தார், தாவீது விசுவாசித்தார், தானியேல் விசுவாசித்தார், எஸ்தர் ராஜாத்தி விசுவாசித்தாங்க. இப்படியே ஆண்டவரை நம்பினவங்களுடைய அந்த லிஸ்ட் நம்ம வேதத்துல எடுத்து பார்த்தா, கிட்டத்தட்ட வேதத்துல சைன் பண்ண, வேதத்துல பெரிய தலைவர்களாய் நிறுத்தி இருக்கிற எல்லாருமே ஆண்டவரை ரொம்ப பெருசா நம்பி இருக்கிறாங்க. ஆனா என்னுடைய இருதயத்துல கடந்த நாட்கள்ல இருந்து இந்த யோபுனுடைய நம்பிக்கை என் இருதயத்தை தொட்டுட்டே இருக்கு. யோபுனுடைய நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவனுடைய நம்பிக்கை சாதாரணமான நம்பிக்கை அல்ல. சோ இன்றைக்கு நான் கொடுக்கிற அந்த செய்தி என்ன அப்படின்னா, இந்த யோபுனுடைய 3 நம்பிக்கை குறித்து தான் இன்னைக்கு உங்களோட பேசுறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை நீங்க நம்புறீங்கனால் இப்படிதான் நீங்க நம்பணும். நீங்க நம்புறது எப்ப வரும் அப்படின்னா, யோபுவை போல நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன். நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த காரியங்கள் நடந்து தீரணும். அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில இங்க இருக்கிற நிறைய பேருக்கு நீங்க நினைக்கிறது மாதிரி ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தடைப்பட்டு போகலாம், கிடைக்காம இருக்கலாம். எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையே, எனக்கு இந்த அற்புதம் நடக்கலையே, இந்த அற்புதம் நடக்காதனால எனக்கு நம்பிக்கை இல்லை பாஸ்டர், எனக்கு விசுவாசமே இல்லை, எனக்கு நம்பிக்கை குறைஞ்சு போயிடுச்சு, என்னால நம்ப முடியல. எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடக்குது அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். ஆனா எனக்கு அந்த அற்புதம் நடக்கலையே. என் கூட படிச்சவங்களுக்கு நடக்குது, என் கூட வேலை பார்க்கறவங்களுக்கு நடக்குது, என் வம்சத்துல இருக்கிறவங்களுக்கு நடக்குது, இத்தனைக்கும் அவங்க விக்கிரக ஆராதனையில் இருக்கிறவங்களுக்கு கூட நடக்குது. ஆனா எனக்கு நடக்கலையே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அற்புதம் நடக்காதா? அதனாலேயே என்னால நம்பவே முடியல காட், ஆண்டவர் என்னால விசுவாசிக்கவே முடியல அப்படின்னு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பேசுறாரு. இல்ல 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 தேவ பிள்ளைகளே, உங்களுடைய நம்பிக்கை இம்மைக்காக மட்டும் இருக்கக்கூடாது, இம்மைக்காக மட்டும் இருக்கக்கூடாது. உங்களுடைய நம்பிக்கை எதுவா இருக்கணும் தெரியுமா? மறுமைக்காக. நான் இன்னைக்கு உங்கள் முன்பாக சொல்றேன், நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடங்களாயிற்று, ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து விட்டது. ஆனா இத்தனை நாள் நான் சொல்றேன், நான் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து இல்லைன்னா ஊழியத்திற்கு வந்ததுல இருந்து இந்த உலகத்துல இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நான் கேட்டோ இல்லைன்னா ஜெபம் பண்ணியோ இல்லைன்னா ஆசைப்பட்டோ அது நடக்கல அப்படின்றதற்காக சோர்ந்து போனதே இல்லைங்க, சோர்ந்து போனதே இல்லை. என் மனசு எப்பவும் சொல்லும், உன் வாழ்க்கையில இல்ல யாருக்குமே நடக்க கூடாத ஒரு பெரிய அற்புதம் உனக்கு நடந்தாயிருச்சு, உனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய பொக்கிஷம் உனக்கு கிடைச்சிருச்சு. இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்தாலும் பெரிய பெரிய சொத்துக்களை கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை ஃபர்ஸ்டே ஆண்டவர் உனக்கு கொடுத்துட்டாரு. அது வேற ஒண்ணும் இல்லை, எனக்கான ரட்சிப்பும் எனக்கான பரலோகத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்தார். அவ்வளவுதான். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, இதெல்லாம் இப்போ கூட இந்த உலகத்திற்காக ஏதோ நம்ம இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுக்கிற ஒண்ணு. அதனால ஒரு நாள் கூட என்னுடைய இருதயத்துல இந்த உலக ஆசீர்வாதம் ஒண்ணு தடையா போகும்போது, இந்த உலகத்துல நான் எதிர்பார்க்கிற அற்புதம் நடக்காத போது, இந்த உலகத்துல நான் ஜெபித்த ஜெபம் ஒருவேளை தாமதமாகும் போது எனக்குள்ள ஆண்டவரை குறிச்ச சந்தேகமோ அவிசுவாசமோ வந்ததே இல்லை ஆண்டவருடைய பிள்ளையே. ஏன் அப்படின்னா என் இருதயம் சொல்லுது, இம்மையில ஒருவேளை உனக்கு ஒண்ணுமே கிடைக்காட்டா கூட பரவாயில்ல, இம்மையில எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல,
இம்மையில நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு கேட்கப்படாம இருக்கலாம், உங்களுக்கு அற்புதம் நடக்கப்படாமல் இருக்கலாம், உங்களுக்கு பணம் கிடைக்காம இருக்கலாம், நீங்க ஒரு பெரிய வசதி உள்ளவர்களா இல்லாம இருக்கலாம், நீங்க எல்லாரோட குறைஞ்சவங்களா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களா இருக்கும்போது ஆண்டவரை நம்பின நீங்க சாதாரணமான ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், உங்களுக்கு யாருக்குமே நடக்க முடியாத ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சுட்டாரு. உங்களுக்காக ரட்சிப்பையும் கொடுத்து உங்களுக்காக பரலோகத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டாரு. சோ நீங்கள் இந்த இம்மைக்குரியவர்கள் அல்ல, நீங்க மறுமைக்குரியவர்கள். நம்ம எல்லாம் மறுமைக்குரியவர்கள். நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஒரு பெரிய செட்டப் வந்துருச்சு. அதான் ஆல்ரெடி நம்ம செட்டில் ஆயிட்டோம். ஆனா நம்ம நிறைய பேர் செட்டில் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் அழுதுட்டு இருக்கோம்ல, கஷ்டப்பட்டு இருக்கிறோம்ல. நம்ம கண்கள் என்ன பார்க்க தெரியுமா? உலகத்துல செட்டில் ஆனா மட்டும் தான் நம்ம செட்டில் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். உலகத்துல ஒரு கார் வாங்கிடுச்சு, ஒரு வீடு கட்டியாச்சு, அவ்வளவுதான், ஒரு பங்களா வந்துருச்சு, அவ்வளவுதான் செட்டில். நம்ம கண்களுக்கு அவனை பார்த்த உடனே அவெல்லாம் செட்டில் ஆயிட்டான். ஆனா நான் மட்டும், என் பிள்ளைங்க மட்டும் இன்னைக்கு தெருவில் தெரிஞ்சிட்டு இருக்குது. இப்படி இருக்கிறோமே, ஒரு பூனைக்குட்டி மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்காக தூக்கிட்டு போறோமே. இந்த ஊர்ல எனக்கு ஒரு நிலையான வீடு கூட கிடைக்கலையே, எனக்கு ஒரு நிலையான வேலை கூட எனக்கு இல்லையே, நான் இப்படி அலைஞ்சிட்டே தெரியணுமா அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு அவ்வளவு பெரிய செல்வம் இருந்தும், அவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தும், அவர் கூடாரங்கள்ல தான் வசிச்சாராம். அவர் ஒவ்வொரு இடத்துலயும் போகும்போது அவருக்குன்னு சொந்தமான இடம் எதுவும் இல்லை. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ எவ்வளவு தூரம் நடந்து தெரிய முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்து தெரி, நீ கால் மிதிக்கிற தேசம் எல்லாத்தையும் உனக்கு தருவேன்னு சொன்னாரு. ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. ஆனா அவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி ஆபிரகாம் குடியிருந்தார் அப்படின்னு வேதத்துல எங்கேயாவது நீங்க வாசிக்க முடியுமா? இல்லவே இல்லை. ஆனா நீங்க நிருபங்கள்ல சொல்லப்படும், அவர்கள் அந்த தரிசனத்தை தூரத்துல கண்டு தங்களோட அணைச்சு கொண்டார்களாமா. அப்போ செட்டில் அப்படின்றது இந்த உலகத்துல மட்டும் இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நீங்க செட்டில் ஆகாததை குறிச்சு கவலையே படாதீங்க. இந்த உலகத்துல நீங்க அந்நியரா இருங்க, இந்த உலகத்துல நீங்க பரதேசிகளா கூட இருங்க. நீங்க இந்த உலகத்துல பரதேசி. ஆனா நான் சொல்றேன், நீங்க ஆல்ரெடி செட்டில்டு. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு பரலோகம் ஆயத்தம் ஆயிடுச்சு. உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவர் உங்களுக்காக ஸ்தாபிச்சுட்டு இருக்கிறாரு. கர்த்தர் ஸ்தாபிச்சுட்டு தான் இருக்கிறாரு. அது உங்களுக்காக ஆயத்தம் ஆயிட்டு இருக்குது. வெகு சீக்கிரத்துல நம்ம எல்லாரும் அதை பார்ப்போம். இந்த உலகத்துல செட்டில்மெண்ட் ஆயிட்டுன்னு சொல்றாங்கல்ல, செட்டில் ஆனவங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அது எத்தனை காலம் அந்த வீட்டுல எத்தனை காலம் இருக்க போறாங்க? பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த சரீரம் கண்டிப்பாக ஒரு நாள் அழிந்து போகும். 80 வருஷமா, 85 வருஷமா, 90 வருஷமா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல இந்த உலகத்துல யாருமே பட்டா போட்டெல்லாம் நம்ம உட்கார முடியாது. இல்ல நான் செட்டில் ஆனவன், இந்த ஊரை விட்டு நான் வரமாட்டேன், என் வீட்டை விட்டு நான் வரமாட்டேன், என் தொழிலை விட்டு வரமாட்டேன்னு யாருமே சொல்லவே முடியாது. இந்த உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளும் சொல்ல முடியாது, உலகத்தானும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்க செட்டில்மெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்ன இந்த கூடாரத்தை விட்டு போய்த்தான் ஆகணும். ஆனா போகும்போது இந்த கூடாரத்துல, இங்க உலகத்துல நீங்க செட்டில் ஆகலன்னா கூட பரவாயில்ல, இந்த வாழ்க்கை 70 வருஷம் 80 வருஷம் தான். ஆனா இதற்கு பின்பு நம்ம வாழ போகிற வாழ்க்கை யுக காலமா வாழ போறோம். அப்போ நரகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா நான் சொல்றேன், அதுல எந்த விதமான பலனும் இல்ல. அதான் வேதம் சொல்லுது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. சோ நம்பர் 1, இந்த யோபுனுடைய நம்பிக்கை எதுக்கு? என்ன நம்பிக்கை அப்படின்னா, வெறும் ஆசீர்வாதங்களுக்காக, அதான் வெறும் உலகத்திற்காக, வெறும் அற்புதத்திற்காக மட்டும் அவன் ஆண்டவரை நம்பவே இல்லை. இந்த உலகத்துக்கு நம்ம நிறைய பேர் உலகத்துக்காக மட்டும்தான் ஆண்டவரை நம்புறோம். நினைச்சு பாருங்களேன். இப்போ உங்களை நான் கேட்கிறேன், உங்களுடைய நம்பிக்கை, சிஸ்டர், பிரதர், அம்மா, அப்பா, உங்களுடைய நம்பிக்கை எதை சார்ந்து இருக்கு சொல்லுங்க. நீங்க ஆண்டவரை நம்புறேன்னு சொல்றீங்களே, எதற்காக நம்புறீங்க? உங்களுடைய நம்பிக்கையில் அடிக்கடி ஏன் தோய்வு வருது? நீங்க உங்களுடைய நம்பிக்கை அடிக்கடி ஏன் விடுறீங்க அப்படின்னா வேற எதுவுமே ரீசன் இல்லை. நீங்க முழுக்க இந்த உலகத்துக்காக மட்டும்தான் நம்புறீங்க ஆண்டவர். ஐயோ எனக்கு பணம் கிடைக்கல, ஐயோ எனக்கு அந்த பொருள் வரல, ஐயோ எனக்கு அந்த பதவி உயர்வு வரல, ஐயோ நான் நினைச்சதை வாங்க முடியல. நம்ம உடனே நமக்கு நம்பிக்கை குறையுது இல்ல? எனக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சு, இல்ல 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 எனக்குன்னு ஒரு பரலோகம் இருக்குது, அது எனக்கு ஆயத்தமானதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்ல முடியுமா? யோபுனுடைய நம்பிக்கை அது. யோபுனுடைய மனைவிக்கு கூட என்ன நம்பிக்கை அவங்களுக்குள்ள? அவங்களும் ஆண்டவரை நம்பினாங்க.
ஆனா அவங்களுக்குள்ள இந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை தெரியுமா? உலகத்துக்குரிய நம்பிக்கை மட்டும் தான் இருந்துச்சு. பணம் இருக்கும்போது ஆண்டவரை நம்பினாங்க, பொருள் இருக்கும்போது ஆண்டவரை நம்பினாங்க. ஆனா அது தன்னை விட்டு போன உடனே ஆசீர்வாதங்கள் தனக்கு நடக்கலன்னு உடனே அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள விட்டு போயிருச்சு. ஆனா யோபுக்கு அவன் நம்பிக்கை போகல. ஏன் அப்படின்னா அவனுக்கு உலகத்திலையும் ஆண்டவரை நம்பினா இன்னொரு நம்பிக்கை இருந்துச்சு. இங்க கண்ண மூடுறேன்னா அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கர்த்தரை நானே பார்ப்பேன், என் தோல் முதலானவைகள் போனால் நான் பார்ப்பேன். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல எல்லாருடைய கையை மேல உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரே, வெறும் ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் இல்ல ஆண்டவரே. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இத்தனை நாளும் அப்படிதான்ப்பா நான் நம்பிட்டு இருந்தேன், வெறும் ஆசீர்வாதத்திற்காக அற்புதத்திற்காக மட்டும்தான் உங்களை நம்புறேன். அதனாலதான் இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறீங்க. நீங்க மட்டும் வெறும் ஆசீர்வாதத்திற்காகவும் அற்புதத்திற்காகவும் நம்பாம பரலோகத்தை பார்த்து நீங்க நம்பியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கையில சோர்வு வந்திருக்காது பிள்ளைகளே. நான் இன்று வரையிலும் சொல்லுகிறேன், ஆண்டவர் பேர்ல இவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்தேன், இத்தனை பாதைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆனா ஒரு நாள் கூட ஆண்டவர் மேல எனக்கு சந்தேகம் வந்ததே இல்லைங்க. ஆண்டவர் மேலேயோ அவருடைய வார்த்தையின் பேர்லையோ அவருடைய அற்புதத்தின் பேர்லையோ ஒரு நம்பிக்கை குறை கூட எனக்கு வந்ததில்லை. ஏன்னா நான் அது நீதிமான் அப்படின்னு நான் சொல்லல. ஏன் வந்ததில்லை அப்படின்னா என்னுடைய நம்பிக்கை வெறும் ஆசீர்வாதங்கள் பேரிலே அல்ல. எனக்கு கற்றுக் கொடுத்த தகப்பன்மார் கூட, என்னை வழிநடத்தின தகப்பன்மார் கூட எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா, நானாவது ஆசீர்வாதங்களுக்காக நம்புவோம்னு சொல்லுவாங்க, அவங்க அதை நம்பவே நம்பாதேன்னு தான் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு. ஆசீர்வாதங்களுக்காக, மெட்டீரியல் பிளெஸிங்காக ஆண்டவரை நம்பாதப்பா, அற்புதத்திற்காக மட்டும் ஆண்டவரை நம்பாதப்பா, உனக்கு பரலோகத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு, உனக்கு ரட்சிப்பை கொடுக்குறாரு, அதை நம்புப்பா அப்படின்னு தான் கத்து கொடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற நிறைய உபதேசங்கள் மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. அதை கேட்கும் போதெல்லாம் அப்படியே மனசுல அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அவங்க முழுக்க பரலோகத்தை மறைச்சிட்டு வெறும் உலகத்தை மட்டும் போக்கஸ் பண்றாங்க. பாருங்களேன், நான் உலகத்துல நீங்க பிளெஸிங்கா இருக்க வேண்டாம்னு நான் சொல்லல, உலகத்துல அற்புதம் உங்களுக்கு நடக்க வேண்டாம்னு சொல்லல, உலகத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்க கூடாதுன்னு சொல்லல. கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம நல்லா தான் இருக்கணும். நமக்கு மிஞ்சி தான் உலகத்திற்கு, நமக்கு மிஞ்சி தான் மற்றவங்களுக்கு. கர்த்தர் நம்மை நன்றாய் வைக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் சில மனிதர்கள் இப்ப சொல்றது மாதிரி வெறும் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் உயர்வுகளுக்காகவும் நீங்க ஆண்டவரை நம்பிட்டீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு வெற்றியா இருக்கிறது. முதலாவதாக இந்த யோபுனுடைய நம்பிக்கை நான் தியானிக்கும் போது நான் ஒண்ணு மட்டும் கண்டுபிடிச்சேன். இவனுடைய பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இவன் இம்மைக்காக மட்டும் ஆண்டவரை நம்பினவன் அல்ல. அந்த இம்மைக்காக மட்டும் ஆண்டவரை நாம் நம்புவோமே ஆனால் பரிதபிக்கப்பட்ட நிலைமையில நம்ம மாறிவோம். நம்முடைய ஆண்டவர் பூமியை விட ஆண்டவர் எதை ரொம்ப போக்கஸ் பண்ண விரும்புறாருன்னா பரலோகத்தை தான் போக்கஸ் பண்ண விரும்புறாரு. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் பரலோகத்தை விட பூமியை தான் எல்லாருமே போக்கஸ் பண்றாங்க. இருக்கிற நாள் வரைக்கும் நல்லா வாழணும்ப்பா, இருக்கிற நாள் வரைக்கும் சொத்தோட வாழணும்ப்பா, பணத்தோட வாழணும்ப்பா, மதிப்போட வாழணும்ப்பா. சரி, சொத்தோடையும் பொருளோடையும் மதிப்போடையும் வாழ்ந்த உடனே சமாதானம் கிடைச்சிருச்சா உங்களுக்கு? இல்ல. ஆனா ஒரு கூட்டம் மட்டும் இருக்கிறாங்க, இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு டெம்பரவரி, இத டெம்பரவரி செட் ஆகும், பரலோகத்தை சொந்த இடமாகவும் பாவிக்கிறவர்கள். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், நீங்க இந்த உலகத்தை டெம்பரவரியாகவும் பரலோகத்தை உங்களுடைய சொந்த இடமாகவும் நினைக்கிறீங்களா, இல்ல பரலோகத்தை டெம்பரவரியாகவும் இந்த பூமியை உங்களுக்கு சொந்தம் கொண்டாடவும் நீங்க நினைக்கிறீங்களா? நிறைய பேர் செய்யற தவறு இங்கதாங்க இருக்கு. அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய செயல் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா வெறும் பூமி, அதான் பூமிக்குரியவர்களை மட்டும்தான், இங்க மட்டும்தான். இங்க அற்புதம் நடக்கல அப்படின்னா அவ்வளவுதான், ஆண்டவரே நான் விட்டுருவேன்ப்பா. இங்க அற்புதம் நடக்கல அப்படின்னா, இங்க ஆசீர்வாதமா இல்ல அப்படின்னா நான் கிறிஸ்டியன்ஸை விட்டே போயிருவேன்ப்பா, நான் பைபிளே தூக்க மாட்டேன்ப்பா. எனக்கு அது முடியவே முடியாதுப்பா. அவன் எப்படி பேசுவான், உலகத்தான் எப்படி பேசுவான், அவன் இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிறான், அவன் போய் எவ்வளவு சம்பாதிக்கிறான், எவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டான். ஆனா நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவன் முன்னாடி வெட்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறானே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க அப்படி சொல்லவே வேண்டான்ற,
நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவனும் நீங்களும் ஒன்னாகவே மாட்டீங்க. எக்காரணம் கொண்டும் அவங்களும் நீங்களும் ஒன்னே கிடையாது. உலகத்துல இருக்கிற மனுஷனோட நம்மள ஒரு பெர்சன்டேஜ் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு நம்ம டோட்டலி நம்ம டிஃபரெண்ட். நம்முடைய கால் தூசி அவங்க வர முடியாது. நம்ம எல்லாம் பரலோகத்திற்குரியவர்கள். பரலோகம் நம்ம பேர்ல அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ரத்தம் நம்ம மேல இருக்குது. அதனால ஒரு காலம் இந்த தப்பு பண்ண வேண்டாம். நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா, ஆண்டவர் இங்கேயும் நல்லா வைப்பாரு, இங்கேயும் நான் ஆசீர்வாதமா வைப்பாரு. ஆனா மறுமையில அங்க எனக்கு பெருசா அவ்வளவுதான். யாருமே லாசரு ஐஸ்வர்யானுடைய சம்பவத்தில் நீங்க பார்ப்பீங்க. ஐஸ்வர்யன் வந்து கெட்டவன் எல்லாம் கிடையாது. ஐஸ்வர்யவானை குறித்து வேதம் கெட்டவன் அப்படின்றதை எல்லாம் சித்தரிக்கவே இல்லை. அதுவும் லாசரு எங்க இருந்தானம்மா, ஐஸ்வர்யவானுடைய வீட்டினுடைய வாசப்படியில் இருந்திருக்கான். டெய்லி அவன் பார்க்கிற மாதிரி இருந்திருக்கிறான். நீங்க நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடியோ உங்களுடைய கடைக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு பிச்சைக்காரன் இல்லைன்னா ஒரு ரொம்ப முடியாத ஒரு நபர் இருக்கிறாருன்னு வைங்களேன். டெய்லி எத்தனை பேரு டெய்லி காலைல அவனை பார்த்த உடனே சரிப்பா என் கடைக்கு முன்னாடியே இருப்பா, என் வீட்டுக்கு முன்னாடியே இருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இங்க உனக்கு என்ன வேலை, போயிரு இங்க இருந்து. இங்க நாத்தம் அடிச்சுட்டு இந்த இதெல்லாம் வச்சுட்டு, இந்த பொருள் எல்லாம் வச்சுட்டு, இந்த துணியெல்லாம் வச்சுட்டு இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, எந்திரிச்சு கிளம்பு அப்படி துரத்தி விடுகிற நம்ம நிறைய பேர் இருப்போம். ஆனா அந்த ஐஸ்வர்யவான் அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவனா இருந்துச்சும் இந்த லாசரு தன்னுடைய வீட்டுக்கு முன்பாக இருக்கிறத அவன் அசுத்தமா நினைக்கல. அப்போ பொதுவாக பார்த்தா அவன் ஒரு நல்ல சன்மார்க்கன். ஐஸ்வர்யவான் ஒரு நல்ல சன்மார்க்கன். ஆனா என்ன பண்ணா அப்படின்னா, அவனுடைய ஒரே குறிக்கோள் இந்த உலகத்துல பெரிய ஆளாகணும். இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக அவன் ஓடிட்டே இருந்தான். நல்லா சாப்பிட்டான், வெரைட்டியா சாப்பிட்டான், நல்ல கார்ல போனான், பெரிய பங்களாவில் குடியிருந்தான், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டான், எல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள். ஆனா வேதம் சொல்லுது 2 பேருமே ஒரு நாள் மரித்து போகிறார்கள். ஆனா இந்த லாசரு வேதம் சொல்லுது ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்பட்டார். ஆனா அவர் அப்படி இல்லை. ஐஸ்வர்யவான் சொல்றாரு, உன்னுடைய லாசருடைய ஒரு விரல்ல தண்ணி தொட்டு என் நாக்கில் வச்சா பரவாயில்லையே. அப்போ இந்த உலக ஆசீர்வாதங்களுக்கும் பரலோக ஆசீர்வாதத்திற்கும் ஏணி வச்சா கூட எட்டவே எட்டாது. ஐஸ்வர்யவான மாதிரி இருக்காதீங்க, ஐஸ்வர்யவான மாதிரி இருக்காதீங்க பிளீஸ். கொஞ்சமாவது ஒரு நாள்ல ஒரு டைமாவது மறுமையை குறிச்சு யோசிங்க, பரலோகத்தை குறிச்சு யோசிங்க. அதான் நமக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் ஒரு சாங்ஸ் எழுதினாங்க அப்படின்னா அந்த பாட்டினுடைய முடிவில் பரலோகத்தை குறிச்சு எழுதாம முடிக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய எல்லா பாடல்கள்லையும் கடைசி சரணம் பரலோகத்தை குறிச்சு மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க இந்த பூமியினுடைய காரியத்தை பார்த்து ஓடவே இல்லை. அவங்க எப்பவும் பரலோகத்தை பார்த்து ஓடுனாங்க. அடிக்கப்படும் போது, நொறுக்கப்படும் போது, பாடுபடும் போது அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் என்னன்னா பரலோகம் மட்டும்தாங்க அவங்க கண்ணு முன்னாடி வந்துச்சு. ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவது அவனுடைய நம்பிக்கை குறித்து நம்ம வாசிக்கும் போது யோபுவின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 13ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம்னு நான் நம்புறேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். வாசிக்கலாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரணம் பண்ணுவேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல எனக்கு வேதத்திலேயே ரொம்ப பிடிச்ச வசனம் இந்த வசனம். இப்ப நிறைய வசனங்கள் பிடித்த வசனம் இருக்கு, அதுல மிக முக்கியமான வசனம் இந்த வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். இந்த யோபுவனுடைய நம்பிக்கை அப்படின்றது நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி சாதாரணமான நம்பிக்கை இல்லை.
நம்ம என்னமோ யோபு பாடுபட்டான், அதுக்கப்புறம் ஆண்டவர் அவன் ரெட்டத்தனையை ஆசீர்வதிச்சிட்டாரு. அவனுடைய முன் நிலைமையை பார்க்கலும் பின் நிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. அவனுக்கு ஒட்டகங்கள் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கத்த டபுளா கொடுத்தாரு. அவனுக்கு திரும்பி குழந்தைகளை கொடுத்தாரு. அந்த குழந்தைகள் தேசத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளை விட அழகா இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆனா யோபுனுடைய கேரக்டர் அப்படின்றது சாதாரணமானது அல்ல. கவனிங்க, அவனை விட்டு எல்லாமே போயிடுச்சு. அவனுடைய ஆடு மாடுகள், அவனுடைய சொத்து, வீடு, வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், வீடு, பிள்ளைகள் எல்லாமே முடிஞ்சு தன் சரீரத்துல வியாதியும் வந்துருச்சு. அப்போ இனி நீங்க நம்புவியாப்பா? இனி எப்படிப்பா நம்ப முடியும் எல்லாமே உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம்? ஆனா யோபு சொல்றார், எனக்கு பணம் போச்சு, என் சொத்து போயிருச்சு, என்னுடைய ஆடு மாடுகள் எல்லாம் போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு. ஆனா நான் செத்தா கூட, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நடந்தாலும் நடக்காட்டாலும் நான் அவரை நம்புவேன். அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும், எனக்கு இந்த காரியம் நடக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவர் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை என்னை விட்டு போகாதுப்பா, என்னை விட்டு போகாது. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய நம்பிக்கை, இரண்டாவது நீங்க ஆண்டவரை நம்புற நம்பிக்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்ம நிறைய பேர் நினைக்க தெரியுமா, நடந்தாதான் ஆண்டவரை நான் நம்ப முடியும், நடக்கலன்னா எப்படி நம்புறது, நடக்கலன்னா நம்பவே முடியாது. பொதுவாக நானே ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணிட்டு அது நடக்கல அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம நிறைய பேர் முடிவே பண்ணிடுவோம். இவன் நடக்கல அப்படின்னா ஒண்ணு இவன் தப்பு பண்ணிருப்பான், இவன் சரியில்லை, இவன் என்னமோ ஆயிட்டான், இவன் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத வழியில நடந்துட்டான், என்னமோன்னு சொல்லி நம்ம பண்ணிடுவோம். ஆனா யோபுவை குறித்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஆண்டவரை நம்புறேன்ப்பா. எப்படி நம்புறேன் அப்படின்னா, நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், நான் ஆசைப்படுறேன், ஆண்டவர் அவன் அவனுக்கு முன்னாடி என்னை வெட்கப்படுத்த கூடாது அப்படின்னு நான் நம்புறேன். என் வழியெல்லாம் அவருக்கு நான் சொல்றேன், நான் எவ்வளவு நல்லவனா இருந்தேன், நான் எப்படி இருந்தேன் அப்படின்றத எல்லாத்தையுமே ஆண்டவருக்கு முன்னாடி நான் எடுத்து வைக்கிறேன். ஆனா நான் திரும்பி வாழாட்டாலும், திரும்பி நான் இந்த உலகத்துல உயிரோடே இல்லாவிட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். இன்றைக்கு இந்த காலை வேளையில ஒரு தீர்மானத்தோட கடந்து போங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. உங்களை நான் நம்புறேன் ஆண்டவரே, நடந்தாலும் நடக்காட்டாலும். இப்படி சொல்ல முடியுமா? ஆனா சிலருடைய இருதயத்துல என்ன இருக்கு அப்படின்னா, பாஸ்டர் இப்படி மட்டும் என்னால சொல்ல முடியாது பாஸ்டர், அது கண்டிப்பா நடந்தே ஆகணும் பாஸ்டர், நடக்கலன்னா என்னால எப்படி பாஸ்டர் நம்ப முடியும்? ஆனா எனக்கு தெரியும், இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய ஆயிரக்கணக்கான பேர், இந்த ஜபத்து சத்தத்தை கேட்கிற ஆயிரக்கணக்கான பேர்ல நிறைய பேர் இதுக்கு முன்பாக நீங்கள் ஜெபித்தது, ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல. ஆனா எதுவுமே நடக்கலன்றதற்காக ஆண்டவர் மேல உங்களுக்கு வச்ச நம்பிக்கை குறையல. எனக்கு தெரியும், ஸ்டில் இப்ப கூட நிறைய பேர் ஆண்டவரை நீங்க நம்பிட்டு தான் இருக்கிறீங்க. எல்லாரும் உங்களை பார்த்து எத்தனையோ பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு நடக்காத போதிலும் கோயிலுக்கு பைபிளை தூக்கிட்டு போறா பாரு, இவ்வளவு நடக்காத போதிலும் ஆண்டவருடைய ஆலயம் போறான் பாரு அப்படின்னு உங்களை பார்த்து, உங்களுக்கு முன்பாக இருக்கிற மேனேஜர், உங்களுக்கு முன்பாக சம்பாதிக்கிற நிறைய பேர் உங்களை பார்த்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன பாருப்பா, என்ன பாருப்பா, எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லப்பா, நான் ஒன்ன மாதிரி எல்லாம் நம்புறது இல்லப்பா, எனக்கு கிடைக்குது, நான் என்ன நம்பி எனக்கு கிடைக்குது, நான் நம்பலன்னா கூட எனக்கு கிடைக்குது அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லி உங்களுடைய மனசை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஒரு சில கூட்டம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கு முன்பாக மேகம் போன்ற திரளான சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த யோபுவை குறித்து ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா, பிள்ளையே உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும், நடக்காத கூட சில காரியங்கள் நடக்காத சூழ்நிலை வரும், அப்போ நம்பிக்கையை விட்டுற வேணாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் நடந்தாலும் நடக்கலனாலும் நான் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை எடுக்கவே மாட்டேன். அதான் வேதம் சொல்லுது, ஆட்டு மந்தையிலே முதலற்று போனாலும், மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் என்னவா இருப்பேன் அப்படின்னா மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நான் நிச்சயித்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம்! உபத்திரம் வந்தாலும், வியாதி வந்தாலும்
அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்னால எடுத்து போடவே முடியாதுப்பா. அவரை நான் நம்புவேன். அவர் இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஜெபத்துல ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறாரு. அம்மா, உங்களுக்கு 2 மடங்கு அற்புதம் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு 2 மடங்கு அற்புதம் ஆண்டவர் தருவாரு. ஒரு நாளும் யோபு வெட்கப்படுத்தாத ஆண்டவர் உங்களை கண்டிப்பா வெட்கப்படுத்தவே மாட்டாரு. அதான் இந்த மாசம் வாக்கு கொடுத்தார்ல, நீ நம்புகிறது அவரால வரும். நீ நம்புகிறது அவரால வரும். ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு அது நடந்தாலும் பரவாயில்ல, நடக்கலாலும் பரவாயில்ல, உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நம்ப மாட்டேன்னு ஒரு 10 டைம் நீங்க அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யுங்க. மாறாதீங்க, தயவு செய்து மாறாதீங்க. நடக்கல அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன, உங்களை நம்பி நம்பி என்ன ஆண்டவரை கண்ட, உங்களை நம்பி நம்பி இதெல்லாம் ஒரு பேச்சா? இப்படி பேசலாமா? நீ தேவ சமூகத்தில் துணிகரமாய் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, சொல்லி இருக்கிறார்ல. அப்படி பேசலாமா ஆண்டவரை? என்னிடத்துல நிறைய பேர் சொல்லிருக்காங்க, நான் இன்னைக்கு ஆண்டவரை பிடிச்சு நல்லா திட்டேன், ஆண்டவரை பிடிச்சு நல்லா திட்டேன். சோ ஏசப்பா, இது எப்படி இத எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல, இது எந்த கேட்டகரினே தெரியல. ஆண்டவரை பிடிச்சு நல்லா திட்டேன். ஆண்டவரை பிடிச்சு திட்டுறதுக்கு இவங்க யாரு? ஆண்டவரை பிடிச்சு திட்டலாமா? இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. யோபு ஆண்டவரை எப்படி நம்புறான் அப்படின்னா, நடந்தாலும் நம்புவான் ஆண்டவரே, நடக்கலனாலும் நம்புவான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைய மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நடந்தாலும் நம்புவான் ஆண்டவரே, நடக்கலனாலும் நம்புவான் ஆண்டவரே. சொல்லுங்க. ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் போலாம், ஒரு கண்ணுக்குமே தயவில்லை. ஆனா நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. நடந்தாலும் நடக்கலனாலும் உங்களை நான் நம்புவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி ஒரு 10 டைம் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நடந்தாலும் பரவாயில்ல, நடக்கலன்னு பரவாயில்ல, நான் உங்களை நம்புவேன். ஓ நன்றி, நன்றி, நன்றி. நீர் என்னை கைவிட மாட்டீ, புறக்கணிக்க மாட்டீ, கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவே. சொல்லு. நீர் என்னை கைவிட மாட்டீ, புறக்கணிக்க மாட்டீ, கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவே. ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் இருந்தாலும், ஒரு செவிகளும் என் புலம்பலை கேட்காம இருந்தாலும், ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் இருந்தாலும், ஒரு செவிகளும் என் புலம்பலை கேட்காம இருந்தாலும், என் அழுகையின் சத்தம் கேட்கும் தேவனே, என் நிலைமைகள் நன்றாக தெரியும் இயேசுவே. என் அழுகையின் சத்தம் கேட்கும் தேவனே, என் நிலைமைகள் நன்றாக அறியும் இயேசு. இப்ப சொல்லுவோம். நீர் என்னை கைவிட மாட்டீ, புறக்கணிக்க மாட்டீ, கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவே. நீர் என்னை கைவிட நீர் என்னை கைவிட மாட்டீ, புறக்கணிக்க மாட்டீ, கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவே. கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவே. ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக இந்த யோபுனுடைய முதல் நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஆசீர்வாதத்திற்காக மட்டும், அதுவும் இம்மைக்காக மட்டும் ஆண்டவரை நம்பல, அவன் மறுமைக்காகவும் ஆண்டவரை நம்பினான். நம்பர் 2, இந்த யோபுனுடைய இரண்டாவது நம்பிக்கை என்ன அப்படின்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அப்படின்னாலும் நடந்தாலும் ஆண்டவரை நம்புவேன். ஒருவேளை அது நடக்காம இருந்தாலும் நான் ஆண்டவர் பேர்ல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் எடுக்கவே மாட்டேன். நடந்தா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் நன்றி சொல்லுவேன், நிறைய சொல்லுவேன். ஒருவேளை நான் ஜெபிச்சது எதுவுமே நடக்கல, செத்துட்டேன்,
கொன்னே போட்டார் ஆண்டவர் என்ன. ஆனாலும் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்னால எடுக்கவே முடியாதுப்பா, எடுக்கவே முடியாதுப்பா, எடுக்கவே முடியாது. அப்படி நீங்க செஞ்சு பாருங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அப்படி உண்மையா அப்படிப்பட்ட நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களை, எனக்கு தெரிஞ்சு கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் கண்டிப்பா உங்களை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நடக்கட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லி பாருங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டிக்கு நீங்க எப்ப வர்றீங்களோ அப்பதான் நீங்க உண்மையாய் ரட்சிக்கப்பட்டதனுடைய அர்த்தமே அப்பதான். நீங்க உண்மையா ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்றது எப்ப தெரியும்னா அப்பதான். அது வரைக்கும் நீங்க சரியான ஒரு ரட்சிப்புக்குள்ள நீங்க வந்ததா எனக்கு தெரியல. எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுப்பா, நடக்கலனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுப்பா. நடந்தாலும் நன்றி சொல்லுப்பா, நடக்கலனாலும் நன்றி சொல்லுப்பா. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, கர்த்தர் எனக்கு செய்வாருன்னு மட்டும் அவன் நம்பலங்க. ஒருவேளை யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்வு அவனுக்கு கிடைக்கலன்னா கூட அவன் மனரம்யமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பான். அதான் இப்ப எதுவுமே அவனுக்கு கிடைக்கல, அவனுடைய எஜமானுடைய வீட்டுல அடிமையை தான் வேலை பார்க்கிறான். அந்த நேரத்துல அந்த எஜமானுடைய மனைவி இடத்துல சொல்றான், அப்படி இல்ல இவ்வளோ பெரிய பொல்லாங்க தேவனுக்கு விரோதமாய் செய்வது எப்படி? எதுவுமே நடக்கல, நம்ம ஏன் தப்பா என்ன அப்படின்னு கேட்டானா? இல்ல இல்ல, எப்படி இவ்வளவு பெரிய பொல்லாங்க செய்யறது எப்படி? ஒன்னும் இல்ல இல்ல, நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஒரு தவறு செஞ்சுட்டான், ஆண்டவரத்துல மன்னிப்பும் கேட்கிறான். ஆனா ஆண்டவர் சத்ரு பின்தொடர்ன்னு சொல்றாரு. ஆனாலும் உடனே ஆசாரியர்களை ரெடி பண்ணி கொண்டு போய், டேய் ஆண்டவருடைய கோபம் தணிகிற மாதிரி அதை பண்ணுங்க, ஆண்டவர் ஆராதிங்க அப்படின்னு சொல்றான்ல. அப்ப ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எடுத்து போடவே இல்லையே. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேருடைய நம்பிக்கை நடக்காததுனால நீங்க நம்பிக்கையை குறைச்சிட்டீங்களா? ஆண்டவர் பேர்ல நீங்க ஆசைப்பட்டது நடக்கல, நீங்க விருப்பப்பட்டது நடக்கல, அதனால ஆண்டவர் பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிருச்சுல்ல? இல்ல இல்ல, என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்னால எடுக்கவே முடியாதுப்பா, எடுக்கவே முடியாதுப்பா, எடுக்கவே முடியாதுப்பா. ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை இல்லாம தானே மந்திரவாதியத்துல போனீங்க. ஆண்டவரிடத்துல நம்பிக்கை இல்லாம தானே நீங்க விட்டு வந்த அந்த இடத்துக்கு நீங்க போனீங்க. சொல்லுங்க, நடக்காதுன்னு உடனே ஆண்டவரை தேடி தேடி ஜெபம் பண்ணி நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கணும்னு நீங்க ஓடுனீங்கல்ல. அப்போ ஆண்டவர் பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம தானே இன்னொரு இடத்துல ஓடுனீங்க, இன்னொரு நபரிடத்துல ஓடுனீங்க. நடக்கலன்னா கூட அந்த ஆண்டவரை விட்டுட்டு வெளியே போய் அது நடந்தா கூட எனக்கு நடக்க வேண்டான்ற ஒரு வைராக்கியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேணும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேணும். 9 மாதம் படுத்த படுக்கையா இருக்கும்போது எத்தனையோ வார்த்தை அப்படிதான் வந்துச்சுங்க. இதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்ல, இதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்ல, இங்க போலாம்ல, இந்த இடத்துல போய் கேட்கலாம்ல, என்னன்னு என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? என் ஆண்டவர் கொடுக்க முடியாத அற்புதத்தை உலகம் கொடுத்துட முடியுமா? என் ஆண்டவர் கொடுக்க முடியாத ஒரு உயர்வை அந்த மனுஷன் எனக்கு கொடுத்துருவானா? இல்ல நான் விட்டு வந்த அந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்துருமா? கொடுக்காது. அந்த தெய்வங்கள் எனக்கு கொடுத்துருமா? கொடுக்காது. அந்த ஜோசியக்காரர் கொடுத்துருவாரா? அந்த மந்திரவாதி கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அன்பாய் ஒரு வார்த்தை சொல்றேன். ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க வச்சு நீங்க ஜெபம் பண்ணது உங்களுக்கு அற்புதம் நடக்கலன்றதற்காக நீங்க ஆண்டவரை விட்டு வேற எங்க ஓடுனீங்கனாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காதுப்பா. ஆரம்பத்துல ஆசீர்வாதமா இருக்கலாம், நடந்தது மாதிரி தெரியலாம். இல்ல இல்ல இல்ல,
செத்தாலும் நீங்க தான் ஆண்டவரே, உயிரோட இருந்தாலும் நீங்க தான் ஆண்டவரே, நடந்தாலும் நீங்க தான் ஆண்டவரே, நடக்கலனாலும் நீங்க தான் ஆண்டவரே. பரவாயில்ல, அதை குறிச்சு வருத்தப்பட மாட்டேன். ஆமென். எனக்கு இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க ஆச்சரியமா இருந்துச்சு. அவனுடைய நம்பிக்கை எவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்ல. கொன்று போட்டாலும் எப்படி எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அப்படி ஒரு மனுஷன் அந்த வாயை சொல்லுவானே, ஆனால் ஆண்டவருடைய லவ், ஆண்டவர் மேல அவன் வச்சு அந்த பாசம் எவ்வளவு பெரிய பாசம் பாருங்களேன். ஆனா நம்மளா இருந்தா ஒண்ணு நடந்தே ஆகணும்னு ஜெபம் பண்ணுவோம். கொண்டே போட்டாலும் உங்க மேல. அதான் தேவனுடைய சீடர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்கள சிலுவையில கட்டி எரிக்கும் போது கூட சந்தோஷத்தோட செஞ்சாங்க. சிங்கங்கள் கடிக்கும் போது கூட சந்தோஷத்தோட குறிச்சு அவங்க கவலைப்படல. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன் ஆண்டவரே, உங்களை நடந்தாலும் நான் நம்புவேன், நடக்கலனாலும் நான் நம்புவேன் ஆண்டவரே. சத்தமா நான் நடந்தாலும் நம்புவேன் ஆண்டவரே, நடக்கலனாலும் நம்புவேன் ஆண்டவரே. நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு குறைஞ்சிருச்சு. நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு 20% தான் இருக்கு. அது நடக்காமலே போனாலும் உங்க பேர்ல நான் வச்சுக்கிற நம்பிக்கைய நான் எடுக்கவே மாட்டேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில முதலற்று போனாலும், உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன்ப்பா. எடுக்கவே மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு நல்ல தேவ மனுஷன், ஆண்டவரோட நடக்கிற மனுஷன், டெய்லி காலையில் அவர் எழும்பி அவர் கழுத்துல ஒரு கயிறு கட்டி அதுல ஒரு பேனர் மாதிரி ஒண்ணு போட்டு அதுல வாக்கு தத்தத்தை வசனத்தை எழுதி போட்டுப்பார். முன்னாடியும் பின்னாடியும் கையில டிராக்ஸ் வச்சிருப்பாரு. ஒரு நாள் என்னை சந்திக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்க அதெல்லாம் போட்டு காமிச்சாங்க. முன்னாடி அவர் ஒரு 4-5 வசனம் எழுதி வச்சிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அந்த முன்னாடி கவசத்து மாதிரி அந்த வசனத்தை மாத்தி மாத்தி போட்டுட்டு ரோட்ல நின்று எல்லாருக்கும் அந்த டிராக்ஸ் கொடுப்பாங்க. அப்ப என்கிட்ட இந்த மாதிரி டிராக்ஸ் எனக்கு கொஞ்சம் அடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிராக்ஸ் அடிக்கிறதுக்கு எவ்வளவு ரூபா ஆகும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, நான் உங்களுடைய கைகளில் அந்த பணத்தை கொடுத்துட்றேன், நீங்க தாராளமா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு ஊழியத்திற்காக என்ன தேவைப்பட்டாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆண்டவரோட நடக்கிற மனுஷன் இல்லை. எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம் பாஸ்டர், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு கொஞ்சம் டிராக்ஸ் மட்டும் நீங்களாகவே பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான், வேற எல்லாத்தையுமே அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. எப்படி இப்படி இது இவ்வளவு தைரியமா இவ்வளவு பெரிய போராட்டம் நிறைஞ்ச சிட்டியில நீங்க எப்படி இந்த ஊழியத்தை செய்ய முடியுது அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன். கேட்கும்போது அவர் சொன்னார், இல்ல காலையில எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணி எல்லாருடைய வாயையும் எல்லாருடைய கையையும் கட்டிடுவோம் பாஸ்டர், நான் இன்னைக்கு போகும்போது எதுவுமே நடக்கூடாது, கர்த்தர் என்ன பாதுகாக்கணும் அப்படின்னு டெய்லி ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நான் போயிடுவேன். என்னமோ தெரியல, இத்தனை வருஷமா நானும் பண்ணிட்டு இருக்கிறேன், யாருமே என் மேல கை வச்சதில்லை, யாருமே என்கிட்ட ஏன்னு கிட்ட கேட்டதில்லை அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் எவ்வளவு அழகா அவரை பாதுகாக்கிறார் அப்படின்னு நினைச்சேன். சில மாதங்கள் தாண்டி எனக்கு ஒரு நியூஸ் வருது. அவங்க ரோட்ல நின்று இருக்கும் போது அவங்கள அடிச்சு அவங்கள கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்துட்டாங்க, அவர் டிராக்ஸ் கொடுக்கறதுனால.
எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பார்த்த உடனே தொடர்பு கொண்டு, என்னாச்சு இது, இப்படி ஒரு நியூஸ் கேள்விப்படுறேனே. ஆமா ஆமா, கொஞ்சம் அடிச்சிட்டாங்க, என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கொண்டு போய் விட்டாங்க. ஆனா சுற்றி இருக்கிற அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்ன வெளியில கொண்டு வந்துட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் வாங்காததையா நம்ம வாங்கிட்டோம், பரிசுத்தவான்கள் வாங்காததையா நம்ம வாங்கிட்டோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ். உடம்பு மட்டும்தான் கொஞ்சம் பெயினா இருக்குது. அவங்க முதுகிலே இடிச்சதுல இருந்து அந்த முதுகு தண்டு விட மட்டும் ரொம்ப எனக்கு பெயினாவே இருக்குது. அதுவும் எண்ணெய் போட்டுட்டு தான் இருக்கிறேன். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. திரும்ப அந்த ஏரியாவை விட்டுட்டு இன்னொரு ஏரியாவில் போய் ஊழியம் செய்யறதுக்காக ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. இதுதான் உண்மையா ஆண்டவர் பேர்ல வச்ச ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய நம்பிக்கை. இருக்கிற ஒரே ஒரு மகன், அந்த மகனுக்காக அந்த அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்து அவனை படிக்க வச்சு அவனை ஆளாக்கி ஜெபம் பண்ணி அவனுக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆண்டவர் தான் இந்த வேலையை கொடுத்தாருன்னு எல்லா இடத்துலையும் சாட்சி சொன்னாங்க. ஆனா என்னமோ தெரியல, துரிஷ்டவசமா ஆண்டவர் அந்த பையனை எடுக்கணும்னு நினைச்சிட்டார தெரியல, அந்த பையன் இறந்து போயிட்டான். சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாங்க. இயேசு இயேசு இயேசுன்னு போனியே, உனக்கு இப்ப என்ன நடந்துச்சு, உனக்கு இப்ப என்ன ஆச்சு, பையனை சாக கொடுக்க உட்கார்ந்து இருக்கிறியே, உங்க சாமி காப்பாத்தலையா, உங்க சாமி காப்பாத்தலையா, எடுங்கடா, நம்ம முறைப்படித்தாண்ட அடக்கம் பண்ண போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அதுவரையும் தன்னுடைய பிள்ளை இறந்து வெடிச்சு அழுதுட்டு இருந்தா அந்த அம்மா எழும்பி நின்னு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என் பிள்ளை உலக வாழ்க்கைய ஓட்டத்தை முடிச்சாலும் இப்ப ஏசு அப்பா கூட என் பிள்ளை இருக்கான். என் பிள்ளை உலகத்துல தான் செத்துட்டான், ஆனா என் பிள்ளை இன்னும் உயிரோட தான் இருக்கான். நான் அவனை பார்ப்பேன், என் கண்ணால பார்ப்பேன். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். பாஸ்டர் வந்திருக்காரு, விசுவாசிங்க வந்திருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. எனக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசு போதும். அடக்கம் பண்ண உடல, அவங்கள அடக்கம் பண்ண உடல, இவங்களே ஆவிக்குரிய விதத்துல போதகரை வச்சு அடக்கம் பண்ணிட்டு பாஸ்டர்ட்ட போய் இருந்த ஒரு பையனும் இனி போயிட்டான் பாஸ்டர், நான் இனி திரும்ப ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை முழு நேர ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட விசுவாசம் எங்கே, அப்படிப்பட்ட நம்பிக்கை எங்கே, எங்க விசுவாசம் எங்க? நடக்கலன்னா உடனே, ஒண்ணு நடக்கலன்னா உடனே சபைக்கு வர்றத நிப்பாட்டுறோம்ல. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புவேன், ஆண்டவரே நடந்தாலும் நடக்கலனாலும் நான் நம்புவேன், ஆண்டவரே நம்புவேன், ஆண்டவரே சொல்லுங்க, நம்புவேன், ஆண்டவரே. ஓ என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லைன்னாலும், நான் உங்களை நம்புவேன், ஆண்டவரே நம்புவேன். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சொல்லுவோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புவேன். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த யோபுனுடைய நம்பிக்கை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வசனத்தை வாசிக்க போறோம். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை. 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்க போறோம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. கவனிங்க, இவ்வளோ பெரிய தீமை அவனுக்கு நடந்திருக்கு. ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை சுரண்டி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாமே அவனை விட்டு போயிருச்சு. இத்தனைக்கும் பைபிள் அவனை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய யோபுவை போல ஒருவனுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான மனுஷன், எல்லாத்திலையுமே கரெக்டான மனுஷன். அதை அவன் சொல்லும் போது சொல்றான், நான் குருடனுக்கு கண்ணாகவும் முடவனுக்கு காலாகவும் இருந்தவன். அவன் அவ்வளவு தீமை செய்யாத ஒரு மனுஷன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இப்ப இழந்து ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து சாம்பல்ல உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல தான் அவனுடைய மனைவி கேட்கிறாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது நம்மளா இருந்தா கூட கஷ்டமா தான் இருக்கும். ஒண்ணு அமைதியா இருப்போம். ஆமா, அவர் சொல்றது மாதிரி தானே ஆண்டவரே நடந்துட்டு இருக்குது. நீங்க ஆண்டவரே இவ வாய்க்காவது ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நம்ம ஏத்து பேசுறதுக்கு இவன் வாயில்லாத பூச்சி, அவன் பேசவே முடியாது. ஆனா அந்த நேரத்துல யோபு என்ன சொல்றாரு தெரியுமா, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ அப்படின்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா, நன்மை நடந்தாலும் நான் அவரை நம்புவேன், தீமை நடந்தாலும் நான் அவரை நம்புவேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக உங்களுடைய வாழ்க்கையில என்ன நம்பிக்கை வேணும் தெரியுமா, நீங்க ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையில உங்களுக்கு எப்பேற்பட்ட நம்பிக்கை வேணும் தெரியுமா. நம்ம நிறைய பேரு இன்றைக்கு ஆண்டவரை எப்படி நடத்தோம்னா, யோபுனுடைய மனைவியை போல நன்மை நடக்கும் போது மட்டும்தான் ஆண்டவரை நம்ம நம்புவோம். ஆனா தீமை நடந்துச்சுன்னா, நடக்காம இருந்தா கூட சிலர் ஆண்டவரை நம்பிடுவாங்க. சரி, நம்ம ஜெபம் பண்ணோம் நடக்கல, நம்ம கிட்ட ஏதோ குறை இருக்குமோ அப்படின்னு. ஆனா நம்ம நன்மைக்காக நம்ம ஜெபம் பண்ணி அந்த இடத்துல தீமை நடக்குதுன்னு வைங்களேன், இந்த இடத்துல போறோம் இப்படி எல்லாம் நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டு போறோம். ஆனா அந்த இடத்துல நம்ம ஜெபிக்கிறதற்கு மாறாக பெரிய தீமை நடக்கும் போது நம்மளால நிறைய பேரால ஆண்டவரை நம்பவே முடியாது. என்ன ஆண்டவரே, அது நடக்கலன்னா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேனே. ஆனா ஆப்போசிட்டா எல்லாம் நடந்துச்சு, தீமையா எல்லாம் நடந்துச்சு. ஆனா யோபுனுடைய நம்பிக்கை,
தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாம். எது நடந்தாலும் நன்மைக்கு தான், எது நடந்தாலும் நன்மைக்கு தான். இன்றைக்கு இந்த நாள்ல எல்லாரும் ஒரு தீர்மானத்தோட போங்க. ஒருவேளை தகப்பனே, தாயே, சிஸ்டர், பிரதர், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேக நாட்களாய் ஜெபித்தது, நீங்க ஆசைப்பட்டது, நீங்க உபவாசம் இருந்தது, நீங்க இன்றைக்கு அதுக்கு தீமையா ஒருவேளை நடந்திருக்கலாம். தீமையா நடந்திருக்கலாம். நீங்க இப்படி நடக்கணும் ஜெபம் பண்ணிருப்பீங்க, ஆனா அது நேரம் ஆப்போசிட்டா. அதனால உங்களுடைய இருதயம் உடைஞ்சு போய் நீங்க ஜெபத்தை நிறுத்தி இருக்கலாம். நீங்க ஜெபிக்கிறதுக்குரிய ஒரு தைரியமே உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்துல பேசுறாரு, இல்ல இல்ல, நன்மை நடந்தாலும் நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே, தீமை நடந்தாலும் நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. நன்மை நடந்தாலும் உங்களை நான் நம்புவேன் ஆண்டவரே. நகோமி தன்னுடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும்னு பெத்தேல விட்டு போனாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில தீமை தான் நடந்துருச்சு. தீமை நடந்த உடனே சர்வ வல்லவரை தூசிக்கல, சர்வ வல்லவரை விட்டுட்டெல்லாம் போல. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறாள்னு கூப்பிடுங்க. அதனால ஆண்டவரை நான் நம்புறேன், ஆண்டவரை நான் நம்புறேன். எல்லாரையும் ஜெபத்துக்குள்ளாக நடத்துறதுக்கு நான் விரும்புறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். யோபுனுடைய நம்பிக்கையை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, நீ நம்புகிறது அவராலே வரும். நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே,